இல்லை நான் எப்பவுமே சாண்ட்ரா ஸ்டாப் பண்ணதே கிடையாது. எப்பவுமே நீங்க புஷ் பண்ணலாம்ல. வடிவுகா செம்மன் ஒரு வாட்டி பார்த்து கேட்டாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில், ஏய் ஒரு சரியான ஒரு ஆர்டிஸ்டை தடுத்து நிப்பாட்டிடியா? நான் சொன்னேன், மேடம் தயவுசெய்து இப்படி மண்ணை வாரி போடுற மாதிரிலாம் பேசாதீங்க ப்ளீஸ். நான் லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் நான் வந்து சொன்னதே கிடையாது சாண்ட்ரா நடிக்கவே கூடாதுன்னு. சில சூழ்நிலை அப்படி மாறிடுச்சு சத்தியமா, வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் இங்கே உட்காந்து சொல்கிறேன், சாண்ட்ரா எப்போ வேணா போய் நடிக்கலாம், நோ ரெஸ்ட்ரிக்ஷன் சத்தியமா. ஆக்சுவலி எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இவர்கிட்ட இருந்து இல்லை, நானே தான் எனக்கு பவுண்டரிஸ் போடுவேன், சில டைம் ரூல்ஸ் போட்டு வச்சுருப்பேன் நான். ஏன்னா அப்படி வளர்ந்ததுனால. ஏன்னா பாப்பாஸ் வந்து இப்போ தான் எல்கேஜி போகிறாங்க. ஸ்கூல் விட்டு வந்த போதே என்ன இப்போ ஒரு கேர்டேக்கரை பார்க்குறத விட என்னை பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் ஊட்டி விட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் குளிப்பாட்டு விட்டால் அது கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ நான் வந்து என்கிட்ட இருந்து அவங்க என்னை விட்டு போகிற வரைக்கும் அவங்கள நான் இப்படியே வச்சுக்கணும்னு எனக்கு ஆசை. அதனால ஸோ அதுக்கப்புறம் நடிக்கலாமே, வயசானாலும் நடிக்கலாமே, பிரச்சனை இல்லை. சாப்பாடு அடுத்த வேலை சாப்பாடு ஒரு சாப்பாடு தான், தயிர் சாதம் ஊறுகாய் வந்தாலும் சரி சந்தோஷமா சாப்பிட்டு நம்ம இருப்போம். ஆக்சுவலி அது கூட இல்லாமல் இருந்தது. அது கூட நாங்கள் வெளியில் சொல்லவே இல்லை, பிரெட் வாங்கி நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு அண்ணா ஃபோன் பண்ணார், எங்களுக்கு தெரிஞ்ச அப்போலேருந்து நாங்கள் லவ் பண்ணுறதுலேருந்து அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். அந்த அண்ணா வந்து அவர் பேர் லோஹியா. அவர்கிட்ட வந்து பேசும்போது நான் இப்படி சொன்னேன், இல்லை நான் இந்த மாதிரி அரிசி கூட இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு மூட்டை அரிசி வீட்டில் கொண்டு வந்து போட்டார். இவரோட ஃப்ரெண்டு, அவர் எடிட்டராக இருந்தார் அவர் சன் மியூசிக்கில். ஸோ அதுதான் நாங்கள் பார்த்ததுலேயே பெரிய ஸ்ட்ரகிள்னு சொல்லலாம். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பு சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.